சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நீருக்கடியில் ரோபோட்டிக்ஸ் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான பயிலரங்கம் நடைபெற்றது. இந்திய கடல் கண்காணிப்பு, ஆழ்கடல் ஆய்வு, போக்குவரத்து கண்காணிப்பு, வளம் மதிப்பீடு மற்றும் நிலையான நீல பொருளாதாரம் போன்ற பயன்பாடுகளுக்கான உள்நாட்டில் உள்ள நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த பயிலரங்கத்தில் இந்தியா முழுவதிலிருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கிலான இந்த பயிலரங்கத்தில் இந்திய நிறுவனத்தின் கடல்சார் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நீரில் பயணிக்கும் ட்ரோன்கள், டேனல்கள் மற்றும் ஆழ்கடல் பைப்புகளை கண்காணிக்கும் கருவிகள், நீருக்கடியில் பயன்படுத்தும் இலகு ரக லாஞ்சர்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. CSIR-இன் கீழ் உள்ள முதன்மையான தேசிய ஆய்வகத்தில் ஒன்றான சென்னையில் உள்ள CSIR கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் கழிவிலிருந்து செல்வம், வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மைக்கான விரிவான தீர்வுகள் என்ற தலைப்பில் CSIR திட்டப்பணி முறையின் ஒரு பகுதியாக கட்டுமானத் துறையில் வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் CSIR, SERC இணைந்து நடத்திய கருத்தரங்கத்தின் முக்கிய அம்சமாக உள்கட்டமைப்பிற்கான 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட மணல் மற்றும் 50% மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்களுடன் கசடு சிமெண்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு கான்கிரீட், வெளிப்புற சுவர்களுக்கு சுடப்படாத சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட செங்கற்களும், உட்புற பகுதிகள் சுவர்களுக்கான CSIR SERC-ஆல் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட உள்ளீடுகளின் தொகுதிகள் மற்றும் உள்ளடக்கப்பட்ட கார்பனை குறைப்பதற்காகவும் தள வலுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் 1 டன் மறுசுழற்சி செய்யப்பட்ட எஃகு உள்ளிட்ட வழக்கமாக கட்டுமானத்துடன் ஒப்பிடும்பொழுது கட்டுமானத்தில் உள்ள உள்ளடக்க கார்பனின் 32% குறைப்பு அடையப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகள் வசதி தினம் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை விமான நிலைய நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக்-இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமை கையாளுதல் மற்றும் சிறந்த அணுகல் வசதியுடன் இந்த மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தையும், பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்யும் விமானங்களின் நேரத் தவறாமை செயல்பாட்டையும் மேம்படுத்தவும், பயணிகளுக்கு மிகவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயண அனுபவத்தை உறுதி செய்யும் வகையில் பங்களிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலைய டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. தடையற்ற மற்றும் தொடர்பற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. மேலும் யாத்ரி காஃபி மலிவு விலையில் தரமான சிற்றுண்டிகளை வழங்கி சமூகத்தின் அனைத்து தரப்பினர்களுக்கும் விமான பயணத்தை எளிதாக அணுகக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பிரத்யேக குழந்தைகள் மண்டலங்கள், கிட்ஸ் ஜோன்ஸ் குடும்பங்களுக்கு மிகவும் வசதியாக மற்றும் மகிழ்ச்சியான விமான நிலைய அனுபவத்தை வழங்குகிறது. சென்னை விமான நிலைய மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு உதவி தேவைப்படும் பயணிகளுக்கான வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தப்பட உள்ளது. சென்னை விமான நிலையங்களில் 100% பசுமை ஆற்றலில் இயங்குகின்றன. மேலும் முக்கிய விமான நிலைய மையங்கள் கார்பன் சமநிலையை அடைகின்றன. தூய்மையான எரிசக்தி ஆதாரங்கள் மற்றும் குறைக்கப்பட்ட கார்பன் உமிழ்வுகளுக்கான தனது உற்பத்தியின் ஒரு பகுதியாக மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவித்தல், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் இல்லாத சூழலை பராமரிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் சூரிய ஆற்றலை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல பசுமை முன்னெடுப்புகளை இந்த விமான நிலையம் செயல்படுத்தியுள்ளது. சிறப்பான சேவை, பயணிகளின் திருப்தி மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு ஆகியவற்றை கொண்டுள்ளது. அப்பணியினை வெளிப்படுத்தும் வகையில் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து அமைப்புகளிடமிருந்து சென்னை விமான நிலையம் அங்கீகாரங்களை பெற்றுள்ளது.